29th question, y is equal to sin tan sin x. So இது u ன்னு எடுத்துக்கலாம், tan வந்து v ன்னு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் sin வந்து sin of v அப்படின்னு எடுத்துப்போம். இதையும் எடுத்துக்கணும், tanனையும் இன்னொரு வேரியபிளா எடுத்துப்போம். சொல்யூஷன்ல y is equal to sin into tan root of sin x. இப்போ let u is equal to root of sin x. V is equal to tan u. Y is equal to sin v. மூணு விஷயம் வருது, u, v, y. இப்போ எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். du by dx. sin ரூட்டில் இருக்கப்போ sin x 1/2 அர்த்தமா, அப்போ 1/2 முன்னாடி வரும், minus 1/2 இருக்கும். அடுத்த லைனில் அது 1 அப்படின்னு எழுதுவோம், சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, sin x டிஃபரன்ஷியேட் பண்ண cos x அதுவும் எழுதணும். இப்போ அடுத்த லைன் நான் அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு பாருங்க, cos x மேலே இருக்கும் டிவைடட் பை 2, sin பவரில் minus 1/2, அப்போ டிவைடட் பை ரூட் ஆஃப் sin x. புரியுதுங்களா? இந்த காஸ் மட்டும்தான் நியூமரேட்டர், பேலன்ஸ் இருக்காது டினாமினேட்டர், ஏன்னா மைனஸில் இருக்கனால. அடுத்தது dv by du, சரியா? dv by du tan u டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ tan u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன? சீக்கன் ஸ்கொயர் u. அடுத்தது y டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், y in terms of v. இதுதான் முக்கியம். du by dx, dv by du, dy by dv, சரிங்களா? இப்போ dy by dv னா sin v, sin v டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos v, அதோட முடிஞ்சது. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx. லிங்க் எப்படி போகும் பாருங்க, ஃபர்ஸ்ட் dy by dv, அடுத்து dv மேலே du கீழே, அடுத்து du மேலே dx கீழே. நமக்கு ஸ்டார்டிங்கில் dy ஆரம்பித்து எண்டிங்கில் dx முடிகிற மாதிரி எழுதணும், மாற்றி எழுதிடாதீங்க. மல்டிப்ளிகேஷன் தானே, மாற்றி எழுதினாலும் என்னென்னு கேட்பீங்க, பட் ஃபார்முலாஸ் பார்ப்பாங்க இல்லையா, 11th ஸ்டாண்டர்ட். ஸோ நெக்ஸ்ட் லைனில் dy by dvன்றது cos v, dv by duன்றது secant square u, du by dxன்றது cos x divided by 2 times of root of sin x. இப்போ v u இதுக்கான வேல்யூ என்ன அதை எழுதணும். cos v, vன்றது tan u, அடுத்து secant square u, uன்றது root of sin x. இதில் தான் எந்த சேஞ்சுமே இல்லை. cos x divided by 2 times of root of sin x. ஸோ அடுத்த லைனில் இந்த u ஓட வேல்யூ நான் மாற்றி எழுதணும். அப்போ cos into tan root of sin x into secant square root of sin x into cos x divided by 2 times of sin x. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இது கூட நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதிக்காங்க, ஏன்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டாக்கு வரல, அந்த ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த அடுத்த சம் பார்க்கலாம். 30th question, y is equal to sin inverse of 1 minus x square divided by 1 plus x square. இது வந்து முக்கியமான question, ரிப்பீட்டடாக கேட்குற question. சொல்யூஷனில் y is equal to sin inverse of 1 minus x square divided by 1 plus x square. இந்த term ஃபுல்லாத்தையும் நம்ம t ன்னு எடுத்துக்கலாம். let t is equal to 1 minus x square divided by 1 plus x square. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ dt by dx is equal to, இது uv மெத்தட். uv மெத்தடில் ஃபஸ்ட்டு v, அப்புறம் u dash, இது 0 ஆகிடும், minus 2 times of x minus u அப்படியே இருக்கும், v dash, அப்போ இது 0, இது வந்து 2x divided by v square, அப்போ 1 plus x square whole square. இது வந்து dt by dx. இப்போ இந்த minus 2xையும் 2xையும் இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். minus 2x minus 2x cube minus 2x minus into minus plus 2x cube divided by 1 plus x square whole square. இது ஒன்று கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு minus 4x divided by
1 plus x square whole square. இது வந்து dt by dx ஓட வேல்யூ. அடுத்து y டிஃபரன்ஷியேட் பண்ணும் இல்லையா? இப்போ y எப்படி மாறும் அது எழுதவே இல்லை பாருங்க, இது அப்படியே எழுதிட்டு வந்துட்டேன். y is equal to sin inverse of t. இப்போ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். y is equal to sin inverse t. இப்போ dy by dt is equal to sin inverse differentiate பண்றோம் அப்படின்னா by dt of sin inverse of t, sin inverse t, t இருக்கனால dt by dx. அதுதான் இப்போ கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த ஒரு லைனே இல்லைன்னா டைரக்டாவே நம்ம மாத்திடலாம். 1 by root of 1 minus t square into dt by dx ஓட வேல்யூ minus 4x divided by 1 plus x square whole square. Next இந்த டேர்மை மட்டும் முதல்ல சால்வ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணலாம். 1 by root of 1 minus t squareனு கொடுத்துருக்காங்க. 1 by root of 1 minus t ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்து எழுதணும்? 1 minus x square divided by 1 plus x square. ஓகேவா? and t squareனு வரனால ரெண்டுத்துக்குமே நம்ம ஸ்கொயரும் அப்ளை பண்ணோம். கிளியரா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்தது இந்த டேர்ம் எடுத்து இன்டூ 1 பண்ணுங்க. சரிங்களா? இன்டூ 1 பண்ணிட்டு இது மைனஸ்ல வரணும். ரூட் ஆஃப் 1 இருக்கிற இடத்துல 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பைல 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதை நான் சால்வ் பண்ணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு இது a plus b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். கீழே இருக்கிறது எந்த சேஞ்ச் பண்ணாதீங்க, இதை மட்டும் பார்த்துங்க போதும். நெக்ஸ்ட் லைனில் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 1 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. கரெக்டா? அப்புறம் மைனஸ் ஆஃப் அதே தான் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ் வரும், ஏன்னா நடுவில் மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் 2x ஸ்கொயர் divided by 1 plus x square whole square அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது மைனஸ் வந்து இன்சைட் மல்டிபிள் பண்ண போகிறோம். 1 divided by 1 plus x power 4 plus 2x square minus 1 minus x power 4 plus 2x square divided by 1 plus x square whole square. இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 by root of 2 plus 2 4x square by 1 plus x square whole square. ஸோ நமக்கு இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? 1 by root of 4x square நான் 2x whole squareனு எழுதிக்கிறேன். டினாமினேட்டரில் 1 plus x square whole squareனு எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். 1 by 2x by 1 plus x square மட்டும் மிச்சம் இருக்கும். நெக்ஸ்ட் லைனில் இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிடலாம். 1 plus x square divided by 2x. இதை நம்பர் 2ன்னு எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டோம் இல்லையா, அதை 1ன்னு எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை 1ன்னு எழுதிக்காங்க. இந்த இடத்துல தான் இப்போ நம்ம அந்த 2-வை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் அதை எப்படி எழுதலாம்? Substitute 2 in 1 which is equal to 1 plus x square by 2x into minus 4x by 1 plus x square whole square. So x cancel, 2 1s are 2 2s are, அப்போ மைனஸ் இருக்கு மேலே போயிடும். இதில் ஒன்றும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு minus 2 divided by 1 plus x square மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்ட் இம்பார்ட்டன்ட் சம் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.